الله أكبر الله أكبر. بسم الله الرحمن الرحيم. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான், நஷ்டமே அடையாத வியாபாரிகள். வியாபாரம் என்றாலே லாபமும் நஷ்டமும் கொண்டதாகத்தான் இருக்கும். ஒவ்வொரு மனிதனும் ஒரு வியாபாரத்தை, ஒரு தொழிலை அவன் தொடங்குகிற போது அவன் விரும்புவது நம்முடைய வியாபாரத்தில், தொழிலில் நஷ்டமே ஏற்படக்கூடாது என்பதை தான் நினைக்கிறான். மனிதனுடைய அந்த எண்ணம், அவனுடைய நினைப்புக்கு தக்கவாறே அல்லாஹும் தன்னுடைய திருமறையில் நஷ்டமே அடையாத வியாபாரிகள் அப்படின்னு சொல்கிறான். அந்த நஷ்டமடையாத வியாபாரிகள் யாரு அப்படின்னா, அதில் முதல் இடத்துல இருக்கிறவர் இன்னல்லதீன யத்லூன கிதாப் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதமாகிய திருக்குர்ஆனை ஓதக்கூடியவர். இவர்தான் நஷ்டமே அடையாத வியாபாரத்தை ஆதரவு வைக்கக்கூடியவர், நம்பக்கூடியவர் என்று அல்லாஹ் சொல்வான். குர்ஆன் ஓதுறதுனால நாம் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை, எவ்வளோ நன்மைகள் இருக்கிறது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். ஓதக்கூடியவர், கேட்கக்கூடியவர், சிந்திக்கக்கூடியவர், இவர் அத்தனை பேருமே பரக்கத் பொருந்தியவர்கள். நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய வீட்டுக்கு, நம்மை சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு, நம்முடைய கபருடைய வாழ்க்கைக்கு, மறுமையுடைய வாழ்க்கைக்கு எல்லா வகையிலையும் உறுதுணையாக இருக்கக்கூடியது அது நஷ்டமுடையாத வியாபாரமாக இருக்கக்கூடிய அந்த திருக்குர்ஆனை ஓதுதல் என்பது. இதை நாம் புரியணும். முதல்ல குர்ஆன் ஓதுவதனால நம்முடைய உள்ளத்துக்கு சுகம், நம்முடைய உடலுக்கு சுகம். ஷிஃபா லிமா ஃபி சுதூர் என்று அல்லாஹ் சொல்வான். உள்ளத்துக்கு சுகம், ஆரோக்கியம் என்று அல்லாஹ் சொல்வான். அலா பிதிக்கிரில்லாஹி தத்மைனுல் குலூப், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்றும் அல்லாஹ் சொல்வான். அல்லாஹ்வுடைய திக்ர்களே மிக சிறந்தது திருக்குர்ஆனை ஓதுவதுதான். ஆக நம்முடைய உடலுக்கும் உள்ளத்துக்கும் சுகமானது எது என்றால் திருக்குர்ஆனை ஓதுவது. நம்முடைய வீட்டில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, யாருடைய வீட்டில் திருக்குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் அல்லாஹ் தஆலா விசாலத்தன்மையை ஏற்படுத்துகிறான். எல்லா நலவுகளிலே மிக அதிகமான நலவுகளை அந்த வீட்டாருக்கு அல்லாஹ் அருள் செய்கிறான். மலக்குமார்கள் அந்த வீட்டுக்கு வருவாங்க, ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு தூரம் போயிடுவான்னு சொன்னான். திருக்குர்ஆனை ஓதக்கூடிய வீட்டுக்கு. திருக்குர்ஆன் ஓதப்படாத வீடுடைய நிலைமை என்ன அப்படின்னு கேட்டால், அல்லாஹ் தஆலா அந்த குடும்பத்தில் நெருக்கடியை உண்டாக்குவான். அந்த குடும்பத்தில் நலவுகளை அல்லாஹ் குறைத்து கொள்வான். ஷைத்தான் அந்த வீட்டுக்குள்ளே குடியேறிடுவான். மலக்குகள் அந்த வீட்டை விட்டு தூரமாகிடுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ நமக்கு, நம்முடைய உடல், நம்முடைய உள்ளம், நம்முடைய குடும்பம், யாரோ தன்னுடைய வீட்டில் உள்ளே நுழைந்ததும் ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அது அவருடைய வீட்டுக்கும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கும் பாதுகாப்பாக இருக்கிறது. யார் தன்னுடைய வீட்டுக்குள்ளே போனதும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஓதுகிறாரோ அவருடைய குடும்பத்தில் வறுமையே வராது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்லுவாங்க. அப்புறம் நம்முடைய வீட்டுக்குள்ளே போனதும் இதெல்லாம் நம்ம ஓதிட்டேன்னு சொன்னால் நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சுற்றி இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு. அப்புறம் நம்ம மௌத்துக்கு பிறகு, நம்முடைய கபருடைய வாழ்க்கையில் நமக்கு வெற்றி தரக்கூடியது குர்ஆனாக இருக்கிறது. நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையில் குர்ஆன் ஷஃபியா லி அஸ்ஹாபி, அந்த குர்ஆனை ஓதக்கூடியவருக்கு பரிந்துரை பேசும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போல நாளைக்கு மௌத்துக்கு பிறகு எந்த விதமான நன்மைக்கும் அங்கே என்ன இல்லை, அனுமதி இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா கியாமத்துடைய நாளில் இந்த உலகத்தில் குர்ஆன் ஓதி, குர்ஆனை பார்த்து ஓதினவர், மனப்பாடம் செய்தவர், இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுவான், இக்ரா, நீங்கள் குர்ஆனை ஓதுங்க, குர்ஆனை ஓதிக்கொண்டே முன்னேறி செல்லுங்கள். குர்ஆனை துன்யால உலகத்தில் வாழ்கிற போது எப்படி நிறுத்தி ஓதுனீங்களோ
அதே போல இந்த மறுமையுடைய இந்த வாழ்க்கையிலையும் நீங்கள் குர்ஆனை நிறுத்தி ஓதுங்கள். உங்களுடைய அந்தஸ்தில் நீங்கள் உயர்ந்து கொண்டே செல்லுங்கள். நீங்கள் எங்கே குர்ஆனை ஓதி முடிக்கிறீங்களோ அதுதான் நீங்கள் இருக்கக்கூடிய அந்தஸ்து என்று அல்லாஹ் சொல்வான் என்பதாக வந்திருக்கிறது. குர்ஆனில் சொல்கிறாங்க 10,25,000 அல்லது 20,000 எழுத்துக்கள் இருக்கு. ஒரு மனிதர் சூரத்துல் ஃபாத்திஹாலிருந்து ஆரம்பித்து மினல் ஜின்னதி வன்னாஸ் வரைக்கும் ஓதிட்டாருன்னு சொன்னால் 10,25,000 அல்லது 20,000 அந்த அந்தஸ்துகளை அடைந்து சொர்க்கத்தில் எவ்வளோ உயரத்தில் இருப்பார் என்பதை நம்முடைய சிந்தனைக்குள்ளே கொண்டு வர முடியாது. அவ்வளோ பெரிய அந்தஸ்தை பெற்றவராகுவார். ஒருவர் வியாபாரத்துக்கு போகிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யலாம்? குர்ஆனுடைய சூறாக்களை ஓதலாம். ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் எந்த இடத்துக்கு வியாபாரத்துக்கு போகிறீங்களோ அங்கே போனதும் 6 பிஸ்மில்லா 5 சூறாக்களை ஓதுங்கன்னு சொன்னாங்க. சூரத்துல் குல் யா அய்யுஹல் காஃபிரூன், சூரத்து இதா ஜா நஸ்ருல்லாஹி, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ். இந்த 5 சூறாக்களையும் பிஸ்மில்லாவோடு ஓதிவிட்டு மினல் ஜின்னதி வன்னாஸ் என்பதை முடித்து பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஓதிவிட்டார் என்று சொன்னால் அவருடைய வியாபாரத்தில் பரக்கத் உண்டாகும் சொன்னாங்க. அந்த ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுவாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கற்றுத் தருவதற்கு முன்னால் உடலாலும் பொருளாதாரத்தாலும் ரொம்ப ஒரு குறைவான நிலையில் இருந்தேன். எப்போது இதை நான் நபியராய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிருந்து கற்றுக்கொண்டு ஓத ஆரம்பித்தேனோ அதற்கு பிறகு எங்களுடைய அந்த வியாபார கூட்டத்திலேயே நான் தான் சிறந்த ஆடை அணியக்கூடியவனாகவும் நல்ல பொருளாதாரத்தில் லாபம் கொண்டவனாகவும் ஆனேன் என்று ஜுபைர் இப்னு முத்தைம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லலாம். அப்போ முதல் நஷ்டமடையாத வியாபாரம் திருக்குர்ஆனை ஓதுதல். ரெண்டாவது அல்லாஹ் சொல்வான் வகாமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டுதல். தொழுகையை நிலைநாட்டுவதால் எவ்வளோ பெரிய நமக்கு லாபம் இருக்கிறது, அது எவ்வளோ பெரிய நஷ்டமடையாத வியாபாரம் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஹைபருடைய யுத்தம் முடிந்த பிறகு எல்லாரும் பொருளை எடுத்து அடிமைகளை வெளியில் கொண்டு வந்து விற்க வாங்க அந்த சஹாபாக்கள் இருக்கும்போது ஒரு சஹாபியம் சொல்லுவாங்க, யார சொல்லலாம், இன்னைக்கு நான் வாங்குதல் விற்குதல் என்பதில் 360 ஊக்கியாவை நான் அடைந்து கொண்டேன். அதாவது 3600 வெள்ளி கிராம் நான் என்ன செஞ்சு அடைந்து கொண்டேன்னு சொல்லுவான். இதை விட சிறந்தது என்ன தெரியுமா? பர்லு தொழுகைக்கு பிறகு 2 ரக்காயத் நஃபில் தொழுவது தான் சிறந்தது என்று சொல்லுவான். அது அழிஞ்சு போகும். இந்த 2 ரக்காயத் என்பது இருக்குதே, அது நஷ்டமே அடையாத ஒரு வியாபாரம், அது அழியாத ஒரு நன்மை என்று அந்த சஹாபாக்களுக்கு புரிய வச்சாங்க. அடுத்ததாக அல்லாஹ் சொல்லுவான், வான்ஃபிகு மிம்மா ரஸக்னாஹும் சிர்ரன் வ அலானியா, அவர்களுக்கு நாம் கொடுத்த ரிஸ்கிலிருந்து, அவர்களுக்கு நாம் கொடுத்தவற்றிலிருந்து அவர்கள் என்ன செய்வாங்க? ரகசியமாக என்ன செய்வாங்க? பகிரங்கமாக என்ன செய்வாங்க? உதவிகள் செய்வாங்க, செலவு செய்வாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லுவான். ரகசியமாக செய்கிறது என்பதற்கு ஜகாத், பகிரங்கமாக செய்வது என்பதற்கு சதகா என்பதாக நம்முடைய தப்சீர் குர்ஆனுடைய விரிவுரையாக எழுதுவாங்க. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் ஆடு அறுக்கப்பட்டிருந்துச்சு, எல்லாத்தையும் விநியோகம் பண்ணிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, ஏதாவது மிச்சம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ் ஒரே ஒரு துண்டை தவிர எதுவுமே மிச்சம் இல்லை, எல்லாம் கொடுத்தாச்சுன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே மாற்றி சொன்னாங்க, கொடுக்கப்பட்டதெல்லாம் இருக்கிறது, எது இருக்கிறதோ அது இல்லை என்று சொன்னாங்க. அப்போ நம்ம அல்லாஹ்வுடைய பாதையில் நாம் எதை செலவு செய்கிறோமோ அதுதான் நஷ்டமடையாத வியாபாரம். நாளைக்கு அதுதான் நமக்கு என்ன செய்யும்? லாபத்தை தரும். அது மறுமையுடைய நாளில் என்பதாக சொல்லுவாங்க. இறுதியாக ஒரு சின்ன ஒரு நிகழ்வு. மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஹஜ்ஜுடைய பயணம் மேற்கொள்ளும் போது, அப்போ அந்த காலத்தில் நடந்தான் போவாங்க. போகும்போது ஒரு பெரிய ஊர், அந்த ஊருக்குள்ளே ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்தை பார்த்து தான் அவங்க நினைச்சாங்க, நம்ம இரவு அங்கே தங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு நம்முடைய பயணத்தை தொடரலாம் அப்படின்னு நினைச்ச போது அவங்க அந்த ஊரில் வந்தோடனே மக்கள்லாம் கூட்டிட்டாங்க, நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரணும், எங்கள் வீட்டுக்கு வரணும். ஏன்னா பெரியவங்க எல்லாரும் ஆசைப்படுறாங்க தங்களுடைய வீட்டில் தங்கணும்னு சொல்லி. அவங்க அழகாக கேட்டாங்க, நாம் ஒரு ஊருக்கு போனோம்னு சொன்னால் எங்கே நமக்கு எல்லா வகையான வசதிகளும் இருக்குமோ அந்த இடத்த தேடி போவோம். அவங்க சொன்னாங்க, இந்த ஊரிலேயே மிகப்பெரிய ஏழை யாருன்னு கேட்டாங்க. மிகப்பெரிய ஏழை அவங்க சொன்னாங்க, ஒரு அட்ரஸை கொடுத்து இந்த வீடு தான் மிகப்பெரிய ஏழைன்னு. அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த வீடு ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்குது. ஒரு சோறை இடிஞ்சு விழுந்து கிடக்கு. அந்த வீட்டில் தான் என்ன செஞ்சாங்க?
வந்து தங்குனாங்க. தங்குறதுக்கு முன்னாடி அங்கே இருந்த ஒரு வயது முதிர்ந்தவர், ஒரு வயது முதிர்ந்த பாட்டி, அவங்களுக்கு இருந்த ஒரு பிள்ளை கேட்டாங்க, நான் இந்த இரவு இங்கே தங்கி கொள்ளலாமா? குஜராத், நீங்கள் பெரிய கண்ணியவான், நீங்கள் எங்கள் வீட்டில் தங்குறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம், தாராளமாக தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அங்கே இரவை கழிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் என்ன செஞ்சாங்க, தங்களுடைய அன்பளிப்புகளை கொண்டு வந்து குவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏகபோகமான அன்பளிப்புகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த இரவை அந்த வீட்டில் கழிச்சிட்டு அந்த அன்பளிப்புகளை பூரா அந்த ஏழையான அந்த குடும்பத்துக்கு அத்தனையும் கொடுத்துட்டு மறுநாள் என்ன செஞ்சாங்க, தன்னுடைய ஹஜ்ஜுடைய பயணத்தை என்ன செஞ்சிட்டாங்க, தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அவங்க ஊரில் போய் எப்படியெல்லாம் உதவலாம் மக்களுக்கு அப்படின்னு சொல்லி, அல்லாஹ் தஆலா நமக்கு ஏதோ ஒரு வழியில் தரக்கூடியவற்றை நாம் கஷ்டப்பட்ட இல்லாத மக்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் உதவலாம் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சாங்க, சிந்திச்சு ஒரு ஏழை வீட்டை தேர்ந்தெடுத்து அங்கே வரக்கூடிய வசீஃபாக்களை அன்பளிப்புகளை எல்லாம் என்ன செஞ்சாங்க, அந்த ஏழை குடும்பத்துக்கு கொடுத்தாங்க. அப்போ நமக்கு நஷ்டமே அடையாத வியாபாரமாக இருக்கக்கூடிய குர்ஆன் ஓதுதல், தொழுதல், அடுத்ததாக அல்லாஹ் நமக்கு கொடுத்தவற்றை ரகசியமாக பகிரங்கமாக நாம் என்ன செய்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில் நம்ம செலவு செய்கிறது. நம்மளை எதிர்நோக்கி இன்னும் ஒரு 35 நாளில் என்ன செய்யுது, ரமதானுடைய மாதம் வரக்கூடியதாக இருக்குது. நம்ம ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக குர்ஆன் திலாவத்து செய்கிறது, தொழுகையில் ரொம்ப இப்போ இருந்தே அந்த பேணுதலை ஜமாத்தோடு முதல் தக்பீரோடு தொழக்கூடியவர்களாக இருக்கிறது. அல்லாஹ் தந்த பொருளை அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் நாம் என்ன செய்கிறது, செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா விளங்க தௌஃபீக் செய்வானாக. அவனுடைய குர்ஆனை அதிகம் ஓதக்கூடியவர்களாக ஆக்குவானாக. தொழுகையை இறுதி மூச்சு வரை நின்று தொழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தருவானாக. அவன் தந்த பொருளை அவனுடைய பாதையிலே அதிகம் செலவழிக்கக்கூடியவராக அல்லாஹ் நம் எல்லோர்களையும் ஆக்கிடுவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக. أما نادى بك الموت أما أسمعك الصوت أما تخشى من الفوت فتحتاط وتهتم فكم تسدر في السهو وتختال من الزهو وتنصب إلى اللهو كأن الموت معه